அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான நாளாகவே நமக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம். அப்படி இன்றைக்கி என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மார்ச் 19ஆம் தேதி பங்குனி மாதத்தின் 5ஆம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமைங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக வாராகி அம்மன் வழிபாட்டிற்கு உரிய தேய்பிறை பஞ்சமி திதியானது இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள், துன்பங்கள், கடன்கள் இதெல்லாம் தீரணும் அப்படிங்கும்போது இந்த தேய்பிறை பஞ்சமினால் நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படிங்கும்போது நிச்சயமாக நம்மளுடைய பிரச்சனைகள் யாவுமே கரையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் மேலும் ஒரு சிறப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நமக்கு 5-5-5-5ன்னு 4-5 கொண்ட சேர்க்கை அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல் 5 அப்படிங்கிறது இந்த தேதியில் இருக்குது, அதாவது பங்குனி 5. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி பஞ்சமி திதிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 5வது திதி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது வாராகி அம்மன் வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாள். வாராகி அம்மன் அப்படிங்கிறவங்க சப்த கன்னியர்களில் 5வதாக இருக்கக்கூடிய அம்மன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதன்கிழமை, புதன் பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 5. இந்த சிறப்பான நாளில் நீங்கள் வாராகி அம்மன் வழிபாடு செஞ்சாலும் சரி, இல்லை அவங்கள வழிபாடு செஞ்சு பழக்கம் இல்லைனாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட பரிகாரம் நீங்கள் செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய கோடான கோடி கடன் பிரச்சனையும் தீரும், சொந்த வீடு அமையும் என்பது குறித்து ஒரு பதிவு போட்டிருந்தேங்க. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நீங்கள் மாலை எந்த விளக்கு ஏற்றுனீங்கனாலும் சரி, அதில் குறிப்பிட்ட பொருள் மட்டும் நீங்கள் சேர்த்து ஏற்றுனீங்கனாவே போதும், அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5 கிராம்பையும் 5 ரூபாயும் வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேன். அது ரொம்ப ரொம்ப ரகசிய பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் யாருக்குமே அது போல் ஒரு பரிகார முறை குறித்து தெரியாது. அது செய்வதன் மூலமாக உடனடி பணவரவே உங்களுக்கு ஏற்படும். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா 5 நாட்களுக்குள்ளர 5 லட்சம் கிடைப்பதற்கான யோகமும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எளிதாக கிடைக்கக்கூடிய செம்பருத்தி இலையை வச்சு ஒரு பரிகாரம் குறித்து சொல்லியிருந்தேங்க. அற்புதமான பலன் தரக்கூடியது. அதுவும் இந்த பஞ்சமி நாளில் அந்த இலையை பயன்படுத்தி நம்ம பரிகாரம் செஞ்சோம் அப்படிங்கும்போது நிச்சயமாக நமக்கு கை மேலே பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் மேலே சொன்ன வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது அதனுடைய லிங்க்கெல்லாம் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனி ஸ்பெஷல் வீடியோஸ் அப்படிங்கிற ஸ்லாட்லேயும் சரி, பணவசிய ஸ்லாட்லேயும் சரி, இனி ரெகுலராக வீடியோஸ் வர மாதிரி இருக்குங்க. அதனால் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு எது வேணுமோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால நம்ம என்ன நினச்சாலும் அது கட்டாயம் நடக்கணும், கேட்ட பணம் உடனே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சூட்சமமான ஒரு பரிகாரம் குறித்து தான் சொல்ல போகிறேன். இது பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக்கலாம். மேலும் இதை பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம். நீங்கள் வாராகி அம்மன் வழிபாடு செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். இதுக்கு நீங்கள் ராகு காலம், யமகண்டம் அப்படிங்கிறது கூட பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்ன, இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது பார்த்துடலாம். இதுக்கு க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் நமக்கு தேவைப்படுது. பச்சை நிறம் அப்படிங்கிறது குபேரருக்கு உரியது, புதன் பகவானுக்கு உரியது. மேலும் பணவசியத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிறம் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இந்த கலர் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயம் தேவைப்படுது. இந்த 5 ரூபாய் அப்படிங்கிறது புதன் பகவானுக்கும் உரியது, குபேரருக்கும் உரியது. மேலும் இன்றைக்கி 5ங்கிற நம்பர் பார்த்திங்கன்னா அதிக எனர்ஜி ஊட்டப்பட்டதாக இருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம 5 ரூபாய் நாணயத்தை வச்சு ஒரு பரிகாரம் செய்யும்போது கை மேலே நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதை சுத்தமான தண்ணீரில் நீங்கள் கழுவிக்கோங்க. இப்போ நான் சொன்னேன் இந்த 2 பொருட்களையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி இதன் மூலமாக வரக்கூடிய சூட்டை உங்களுடைய கண்கள்லேயும் உச்சந்தலையிலையும் நீங்கள் ஒத்தி எடுத்துக்கோங்க.
இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வெல்த் சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது மணி அட்ராக்ஷனுக்கு உண்டான சிம்பல் தான். பொன் பொருள் ஆபரணம் எல்லாமே வந்து சேரும். இது கையில் இருந்துச்சு அப்படின்னா எது வேணாலும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து நடக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த சிம்பலை சாதாரணமான நாளில் நம்ம பயன்படுத்தும் போதே நிச்சயமாக நம்ம கேட்டது எல்லாமே வந்து கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம பயன்படுத்தணுங்கும் போது 100% இம்மீடியட்டாகவே, அதாவது ஒரு சில நிமிடங்கள்லேயே கூட நமக்கு என்ன நினைக்கிறோமோ அது வந்து நடந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். குறிப்பாக சொல்லணுன்னா, இப்போ உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் வந்து இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சிம்பிளை உங்களுடைய கையில் போட்டுட்டு அந்த பணம் வந்து கிடைக்கணும்னு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நிச்சயமாக ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளேயே உங்களுக்கு அந்த பணமானது கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, அது என்ன சிம்பிள்னு நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இதை வந்து நீங்கள் எந்த இடத்துல வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் சுக்கரமேட்டு பகுதி, அதாவது இடது கையில் இந்த கட்டை வரலுக்கு கீழே உள்ள பகுதி தான் சுக்கரமேட்டு பகுதி. இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வரையணும். வரையறதுக்கு முன்னாடி இந்த இடத்த கொஞ்சம் சூடு பறக்க தேய்ச்சிக்கோங்க. அதன் பிறகு இந்த சிம்பலை அப்படியே பொறுமையாக பார்த்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ வரைஞ்சி முடிச்சாச்சு. அடுத்தது இது எதுக்காக செய்கிறோம்? பண வரவுக்காக செய்கிறோம். அப்போ நம்ம 5 ரூபாய் எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த 5 ரூபாயை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுலேயும் இதே சிம்பலையை நீங்கள் அப்படியே பார்த்து பொறுமையாக வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க. எந்த சைடு வேணாலும் வரையலாம். வரைஞ்சிட்டு இப்போது இது மேலே வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கோங்க. இப்போ கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். நீங்கள் எதிர்பார்த்த தொகை இப்போ உங்கள் கையில் இருக்கிற மாதிரியும், அந்த பணத்தை வச்சு உங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணிக்கிட்ட மாதிரியும், உங்களுடைய பீரோவில் பர்ஸில் எல்லா பக்கமுமே பணம் நிரம்பி வழியிற மாதிரியும், பேங்க்கில் உங்கள் பேரில் நிறைய பணம் வந்து கிரெடிட் ஆகிற மாதிரியும், உங்கள் பேரில் டெபாசிட் ஆகிற மாதிரியும் நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள். அப்போ இனம் பிரியாத ஒரு மகிழ்ச்சி வந்து உங்கள் மனசில் வந்து பரவும். அந்த சந்தோஷத்தை முழுமையாக நம்மளுடைய மனதுக்குள்ளே வந்து கொண்டு வரணும். அதன் பிறகு நீங்கள் இந்த 5 ரூபாய் இருக்குது இல்லையா, இதை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை உடனடியாக செலவு செய்யாத மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு வைங்க. ஏன்னா இதை வந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இது எங்கே இருக்குதோ இதை தேடி தான் வந்து பணவரவு வந்து அதிகரிக்கும். அதனால் இதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் வச்சு அந்த இடத்துல வந்துட்டு பத்திரமா இதை வச்சுக்கோங்க. ஒரு கவர்லேயோ இல்லை ஜிப்லாக் கவர்லேயோ ஒரு பேப்பரில் மடிச்சோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. இன்றைய நாள் முழுவதும் இந்த சிம்பலை வந்து நீங்கள் எவ்வளவு முறை பார்க்க முடியுமோ அவ்வளவு முறை வந்து பாருங்கள். அவ்வளவு முறையும் உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். நடுவில் வேலை செய்யும்போது இது அழிஞ்சிருச்சு அப்படின்னா கூட இன்று இரவு 12 மணி வரைக்குமாவது இது உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதனால் அடிக்கடி வந்துட்டு நீங்கள் இதையா வரைஞ்சிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான பைசா செலவில்லாத இந்த பரிகாரத்தை இந்த நாளில் செஞ்சு எல்லாருமே பலனடைங்க. வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.